ஹலோ ஹனீஸ், நான் அங்கே உட்லண்ட் ஏஞ்சல். என் கடமை உன்னை காதலிப்பதுன்ற சீரீஸோட அடுத்த பாட்டை பார்க்க போகிறோம். இந்த பாட்டில் யான் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லானவரா, எப்படி உங்களை திரும்ப இந்த இடத்துல போட்டார்? ஆமாம் அப்படின்னோடனே, நீ தான் என்னை காப்பாற்றுறதுக்காக திரும்பவும் இந்த இதில் மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அப்படியா, திரும்பவும் மாட்டிக்கிட்டேனா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு சரி உனக்கு எது வரைக்கும் ஞாபகம் இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் என்ன ஒரு பெட்டுன்னு சொல்லி இப்போ அங்கேருந்து அனுப்பிச்சி வச்சிட்டிங்களே அப்படின்னா, அப்போ தான் இவர் நினச்சி பார்க்குறாரு, நல்ல வேலை இப்போ வந்து இவளுக்கு ஞாபகம் இல்லை ஜீஹோவுக்கு என்ன நடந்ததுன்ட்டு. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இப்போ இவளை சமாதானப்படுத்தி தூங்கி வைக்கணும், இவளோட உடம்பெல்லாம் சரியாகணும், இவளோட கல்டிவேஷன்ஸ் ஜாஸ்தி ஆகணும், அதுக்கப்புறமா இவன் என்னை எவ்வளோ வெறுத்தாலும் பரவாயில்ல, அதனால் நான் இதை சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 பேருக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுங்கிறாரு. என்னதே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காகி கேட்குறாங்க. அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க, ஆமாம் நம்ம 2 பேருக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு. நான் எப்படி இதுக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு நான் எப்படி ஒத்துக்கிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்கும்போது, சரி உனக்கு எது வரைக்கும் ஞாபகம் இருக்குன்னா அதை சொல்ல அப்படின்னு சொன்னோன்னே, ஹீரோயின் வந்து பேலஸில் நடந்த விஷயங்களெல்லாம் ரொம்ப வருத்தத்தோடையும் கண்ணீரோடையும் சொல்கிறாங்க. என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லும்போது, நான் ஏன் உங்களை மேலே தப்பு எடுத்துக்க போகிறேன், அப்படியெல்லாம் தப்பாக எடுத்துக்க மாட்டேன், ஏன்னா நான் தான் அதுன்னு உங்களுக்கெல்லாம் தெரியாதுல்ல, நீங்கள் என்னை ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாக்ஸாக தானே நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்னை அடைச்சி வைக்கும்போது நான் அங்கேருந்து தப்பிச்சு வந்து எனக்கு காயமாயிடுச்சு, அதனால தான் இவ்வளோ நாள் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் நான் காயப்பட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, நீ என்னால் தான் காயப்பட்டிருக்கேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் எப்படி உங்களை ஏற்றுக்கிட்டே நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னா, இந்த மாதிரி நான் முட்டி போட்டு உங்ககிட்ட கேட்டேன், அதனால் நீ என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டே. என்னது முட்டி போட்டு கேட்டிங்களா, அதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே. சரி எங்கள் அப்பா ஒத்துக்கிட்டாரான்னு, ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு. என்னத்துக்கு அப்படி சொன்னோன்னே, என்னோடய லாயல்ட்டி, நான் எப்படி விதமான அவங்க மேலே காதலை வச்சுருக்க பைத்தியமாக இருக்கேன்னு தெரிஞ்சு என்னை ஒத்துக்கிட்டாங்க. என்னதே எங்கள் அப்பா உங்களோட லாயல்ட்டியை பத்துறா, நீங்கள் நல்லவரே வல்லவரேன்னு சொன்னாரா, இதை நான் நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு. ஆமாப்பா உண்மையை தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு வேகமாக ஹீரோயின் வந்து ஹீரோவை நறுக்குன்னு கிள்ளிடுறாங்க, கன்னத்துலேயே கிள்ளிட்டு உண்மைதான் அப்படிங்கிறாங்க. அவருக்கு வலிச்சிருச்சு போல், ஐயோ அப்படிங்கிறாரு. உடனே இவங்க சுற்றி பார்க்குறாங்க. சரி இங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னோடனே இவங்க ஹீரோ அமைதியப்படுத்துக்கிறாரு. அவங்க ஏந்திரிங்க சொல்லுங்க அப்படின்னோடனே அவர் அவங்களையும் கூப்பிட்டு படுக்க வச்சுக்கிறாரு. சரி என் காதலை நான் உனக்கு நிரூபிச்சு வைக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னோடனே, எங்கள் அத்தை சொல்லியிருக்காங்க, உலகத்தில் வந்துட்டு அதாவது ஹியூமன் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களுடைய அன்பு நம்பிக்கை ஒரு லாயல்ட்டி எல்லாம் காட்டணுன்னா தன்னோட இதயத்தையே கிழித்து காமிச்சிருக்காங்க, இதயத்தை திறந்து காமிச்சிருக்காங்க. அந்த மாதிரி நீங்களும் வந்து உங்கள் இதயத்தை திறந்து காட்டுங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரிம்மா நீ சொல்கிறத வந்து நான் வந்து குறித்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. நான் சும்மா தான் சொன்னேன், நீங்கள் திடீர்னு கேட்டதுனால அப்படின்னோடனே இவரும் வந்துட்டு ஒரு மருந்து கொடுக்குறாரு. குடிக்கலான்னு, இந்த மருந்தை நீ குடி சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. கரெக்டாக ஹீரோயின் வந்து கிட்ட வந்து பார்க்குறாங்க. ஏய் நீ எது கிட்ட வர அப்படின்னு சொன்னோடனே அப்போவும் ஒரு டீப்பான கீஸ் கொடுக்குறாரு. அப்படியே கொடுக்கும்போது ஹீரோயினை மயக்கமாக்கிடுறாரு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து அப்படியே மயக்க உலகத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வெளியே நம்மளுடைய தேர்ட் பிரின்ஸு யானு பிரின்ஸு எல்லோரும் அங்கே மெங்க இருக்கார்ல, அவங்கெல்லாம் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் தப்பிச்சு வந்துடுவாங்களா, எல்லாம் நல்லபடி நடக்குமா, நான் வேணா போட்டுமா அப்படின்னு மெங்க கேட்டுட்ருக்கேன். இல்லை ஹீரோ இருக்கார் எல்லாம் பார்த்துக்குவார் அப்படின்னா, நானும் ஹீரோவை நம்புகிறேன் யானுன்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, அங்கே இருக்க ஒரு கிறிஸ்டல் பெட்டி ஒன்று உருவாக்கி அதில் ஹீரோயினை வச்சு இவருடைய போர்வையை அவங்க போர்த்தி விட்டு அதிலையே வச்சு அங்கே இருக்க அந்த குளத்துக்குள்ளேயே வச்சிடுறாரு. அப்படி வச்ச உடனே நம்மளுடைய ஹீரோயின் வந்து ட்ரீம் வேர்ல்டுக்குள்ளே போயிடுறாங்க. ஹீரோவும் பின்னாடியே தொடர்ந்து வராரு. ஆனால் அந்த அளவுக்கு கேப் நிறையா விழுந்துருச்சு. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ஸ்னேக்கோட இடம் இருந்தது இல்லையா, அந்த மரத்தோட இடத்துல அந்த காவலுக்கு ஸ்னேக்கெல்லாம் இருக்குமே, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை அலற மாதிரி காட்டுறாங்க. அங்கே ஷென்யேன்னு சொல்லிட்டு ஒருத்தரை காட்டுறாங்க. அந்த இடத்துல அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, தன்னோட ரத்தத்தை அந்த பொண்ணுக்கு கொடுத்து அவங்கள காப்பாற்றும் போது ஹீரோயின் இங்கே முழிச்சு பார்க்குறாங்க. இவங்க வந்து ஆரண்யா, நீ தான் ஆரண்யா அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க நான் யாருன்னே தெரியலையே, நான் எப்படி இங்கே வந்தேன், ஐயோ என்ன கலர் ட்ரெஸ்ஸு அப்படி சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, இவங்க தான் சாச்சா வந்து ஆரண்யா ஏந்திரிச்சிட்டாங்க, இளவரசி வாங்க அப்படின்னா, இவன் என்ன ஆரண்யான்னு கூப்பிட்றா, அப்போ நான் தான் ஆரண்யா நாட்டிருக்குது, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது, இவங்களை பற்றின விஷயங்களை பற்றி இவங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அப்போ இவங்க கையில் ஒரு டேட்டு வேறு இருக்குது. அந்த சமயத்தில் நம்ம டீமன் வேர்ல்டை கட்டுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யான் வந்து அங்கே வராரு. அதுக்கு முன்னாடி இங்கே எல்லாம் சண்டை போட்டுட்ருக்காங்க.
யானை வேற காணோம், இங்கே ஒவ்வொருத்தராக காணாம போய்கிட்டு இருக்காங்க, எப்படி நம்ம போய் அங்கே போர் புரியுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லும்போது யானை வந்து ஏன்டா என்னையே தேடுறேன், என்னடா வேணும் உங்களுக்கு அப்படின்றாங்க. அவருடைய யான் தான் ரொம்ப பவர்ஃபுல் இல்லை, அதனால் அவங்கெல்லாம் இல்லை நீங்கள் காணுமேன்னு நாங்கள்லாம் கேட்டோம், வாங்க போர் புரியலாம், இப்போ வேற ஸ்கைவேல்டில் வந்துட்டு ஹீரோ இல்லையாம்மா அப்படின்னா ஆமாம் ஹீரோ இல்லை, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இல்லை நாம அப்படியெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய டீமன் ராஜா இருக்கார்ல அவரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் நெய் இருந்துட்டு இல்லை போயே தான் ஆகணும்னு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஏன்னு சொல்கிறாரு, நான் வந்து ஜீஹோவை கண்டுபிடிச்சேன், ஜீஹோ வந்துட்டு ஃபெயிங்கு மலையில் தான் இருக்கா, ஆனால் ஹீரோயினும் வந்துட்டு ஆரண்யாவோட ட்ரீமில் போய் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா நெய் இதை கேட்டுக்கிட்டு போய் வில்லிக்கிட்ட சொல்லிடுறாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க. ஆரண்யா இடத்துல பார்த்திங்கன்னா சாச்சாவை வச்சு அவங்கள பற்றின ஒவ்வொரு சில விஷயங்கள், எனக்கு என்ன கேக் பிடிக்கும், நான் என்ன ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவேன், எனக்கு என்னென்ன விதமான இடங்களை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா கேட்டு அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி அப்படியே சின்ன சின்ன விஷயங்களை பற்றி கேட்குற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. வாங்க உங்களுக்கு குளிக்கிற நேரம் வந்துருச்சுன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அவங்க குளிக்கும்போது நிறையா பேர் சேர்ந்து அவங்கள குளிக்க வைக்கிறாங்க. மசாஜ் எல்லாம் பண்ணிவிட்டு வா இது கூட நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு சாச்சா ஒரு ஆயில் கொண்டு வந்து ஊற்றுறாங்க. சாச்சா இது என்னது அப்படின்னா இது ஸ்னேக் ஆயில். என்னது ஸ்னேக், ஐயோ எனக்கு ஸ்னேக்னாலே பயமே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு கூரையிலேருந்து ஒரு சொட்டு நீர் பனித்துளி விழுகுது. அதை வந்து ஷென் வந்து எடுத்து அதை அப்படியே அந்த செடிக்கு விடுற மாதிரி காட்டுறாங்க. இவர் தான் ப்ரெசண்டில் இருக்க ஷென்னு. உடனே அவர் வந்து பாஸ்டில் நடந்ததை நினச்சி பார்க்குறாரு. பாஸ்டில் இருக்க ஷென் வந்துட்டு தன்னுடைய கல்டிவேஷனை முடிச்சுட்டு வெளியே வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து யாரோ ஒருத்தங்க ஒரு பொண்ணை கூப்பிட்டுட்டு வெளியே போகிறாங்க. அது வந்து ஸ்னேக் பிட்டுன்றதுனால அது வந்து ஹீரோயின்னு நாம் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ ஹீரோயின் வந்துட்டு அங்கே வந்து பார்க்குறாங்க, ஹீரோயின் இல்லை. அதை பார்த்தோன்னா அவருக்கு ஒரே பழைய நினைவுகள் வந்துருச்சு. குட்டி ஷென்னாக இருக்க போது என்ன நடந்ததுன்ட்டு அவர் வந்து ஆரண்யாவுக்கு அங்கே பாய் தலகாணி எல்லாம் கொடுத்துட்டு போர்வையெல்லாம் கொடுத்துட்டு இனிமேல் நீ வந்து தரையிலெல்லாம் படுக்கக்கூடாது, இனிமேல் பெட்டில் தான் படுக்கணும், உன்னோட அப்பா அம்மா வந்து இந்த ஸ்னேக்ஸ் கிடையாது, நீ ஒரு இளவரசி, ஆனால் உன் கூட யாருமே இல்லை, உன்னை நான் இனிமேல் நல்லா பார்த்துப்பேன், உனக்கு வந்து பேர் யாரும் வைக்கல இல்லையா, நான் வைக்கிறேன், உன்னோட பேர் வந்து ஆரண்யா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த பொண்ணு அதையவே சொல்லுது. இந்த குட்டி பாப்பா ரொம்ப அழகாக இருக்குது. அப்போ வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா இவங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கையில் அங்கே இருந்த டாட்டு வந்து ஷென்னியை போட்ட டாட்டு தான். அதை பார்த்தோன்னா அவங்க சந்தோஷப்படுறாங்க. இங்கே பாருமா நான் வெளியே போகிறேன், அதனால் வந்துட்டு நீ இந்த இடத்துல பாதுகாப்பாக இருக்கணும், யார் கூப்பிட்டாலும் நீ வெளியே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கல்டிவேஷன் முடிச்சுட்டு சீக்கிரமாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ஷீல்டையும் அவர் போட்டு வைக்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு உனக்கு பசிச்சா நீ பாம்போட ரத்தத்தை சாப்பிடக்கூடாது, இங்கே இருக்க ஃப்ரூட்டை தான் சாப்பிடணும், அதே மாதிரி இங்கே உனக்கு தண்ணி தாங்க எடுத்துச்சுன்னா நீ வந்து பனித்துளிகள் இருக்கு இல்லையா அதை தான் குடிக்கணும், நீ வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பாம்புகளே சாப்பிடவோ அதோட ரத்தத்தை குடிக்கவோ செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயினும் சரின்னு அந்த குட்டி ஆரண்யாவும் ஓகேன்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய கைகளை பிடிச்சிக்கிறாங்க. இதெல்லாம் நம்மளுடைய ப்ரெசென்ட்டில் இருக்க ஷென் வந்து பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டே நினச்சிட்டே ரூம்குள்ளே வர்றாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய சுழலாக இருக்குது பால் மாதிரி. அது என்னென்னா இவரோட நினைவுகள். அந்த நினைவில் தான் அந்த பாஸ்டன்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்ருக்காரு. அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு பாஸ்ட்டாக அவருக்கு தெரியுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷென் வந்து அரண்மனைக்கு வந்துக்கிட்டு இருக்கும்போது 2 பொண்ணுங்க வராங்க. இவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஆரண்யா அங்கே இருக்கா நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது ஆரண்யா வந்துட்டாளா அப்படின்றாங்க. ஆமாம் ஆரண்யா வந்துட்டா, ஆரண்யாவுக்கும் ஜீஸுக்கும் இன்றைக்கி கல்யாணமே அப்படின்னு. என்னது கல்யாணமா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹீரோயின் மாதிரியே ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணுக்கு இப்போ கல்யாணம். 2 பேரும் கைகோத்து அங்கேருந்து போய்கிட்டு இருக்கிறத ஷென்னியை பார்த்து பாஸ்டில் இருக்க ஷென்னியை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு. இதோட இந்த பாட்டு முடியுது. அடுத்தடுத்த பாட்டை பார்க்குறதுக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.